சுப்ரீம் கோர்ட் வந்து நான் நினைக்கிறேன் அவங்க செய்யற தவறு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கிற தவறை சரி பண்றதுக்கு பொதுமையான ரூல் கொண்டு வரக்கூடாது. சர்வீஸ்ல வந்து எனக்கு ஒன் பிலோ ரூல்னு ஒண்ணு உண்டு. எப்படின்னா எனக்கு கீழே உள்ள ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரொமோஷன் வந்து, ஏன்னா எனக்கு கீழே உள்ள கொடுக்கும்போது எனக்கு எப்படி கொடுக்க முடியாம இருக்க முடியும். ஆனா நான் ஒரு துறையில வேலை பார்க்கறேன், ஏதாவது துறை வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில வேலை பார்க்கறேன், நான் ஜாயின்ட் செக்ரட்டரியா இருக்கு. அப்ப நான் ஜாயின்ட் செக்ரட்டரியா இருக்கும்போது எனக்கு கீழே உள்ள இன்னொருத்தர் வந்து ஹெச்ஆர்டில வந்து அடிஷனல் செக்ரட்டரி ஆயிடுறாரு. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் செக்ரட்டரி போஸ்ட் வேக்கன்ட் இருக்கு. உடனடியே இவங்க என்ன பண்ணுவாங்க, என்னுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி போஸ்ட் வந்து எனக்கு வந்து அடிஷனல் செக்ரட்டரி சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அப்படி டிக்ளேர் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, திஸ் ஷால் நாட் பி கோட்டட் as a precedent. அதாவது மிஸ்டர் பாலச்சந்திரனுக்கு இதை கொடுத்தமே ஒழிய அடுத்து இங்க வந்து இன்னொருத்தர் வரும்போது அவர் ஜாயின்ட் செக்ரட்டரியா தான் இருப்பாரு, அவருடைய சீனியாரிட்டி லெவல் படி தான் அவர் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கணும், எங்காவது ஒரு இடத்துல ஒழுங்கீனம் நடந்ததுன்னா ஒரே ஒரு பேர் மட்டும் அனுப்புறாங்க எப்படிலாம் இருந்ததுன்னா, இதை சரி பண்றோம், this applies only to this particular case, this shall not be quoted as a precedent சொல்லியிருக்கணும். இவங்க அது மாதிரி சொல்லாம விடுறது ரொம்ப பெரிய தவறுக்கு வழிவகுக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து இது பண்ணதை வந்து யூனியன் டெரிட்டரி ஆக்குனதை சொல்லி அதை பத்தி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்கும்போது, ஜனாதிபதி ஆட்சியில வந்து ஒரு மாநிலம் வந்ததுன்னா அதுல அவர் என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி சொல்றது எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டாங்க. ரொம்ப பெரிய கூட்டாட்சிக்கு ரொம்ப பெரிய விபத்து. இது மாதிரி சுப்ரீம் கோர்ட் செய்யற தவறுகள்லாம் வந்து பெரிய இடத்துல இருந்து தவறு பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்.